விஜய் வந்து ஒரு ஆபத்தான அரசியலை செய்கிறார். பாஜகவே பேசுவதற்கு தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுறாரு. அவங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் திமுக மீது வெறுப்பு. காசு கொடுத்தா அந்த 5000 பேர் கூட்டு வந்துருக்கிறாங்களா ரசிக்கிறார். இதே மாதிரி தான் கரூர் நடந்துச்சு. நிறைய பொய்யான தகவலை சொல்றார் விஜய். உண்மையிலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. பாஜக உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். விஜய் 30% சொல்றாரு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? இப்படி பண்றது ஏமாற்று அரசு. தமிழ்நாட்டில் அரசியல் ஆனதை டிவிக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் திமுக தான் காரணம். ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சேலத்துல தாவேக்காவுடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்தை தாண்டி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்காரு. மக்கள் சந்திப்பு நிர்வாகி சந்திப்பு வந்து மாறி இருக்காரு. முதல் கட்டமாக எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, முதல்ல ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அதுக்காக நம்ம ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு உயிர் போயிருக்கு. சிலர் வந்து மயக்கம் அடைந்திருக்கிறாங்க. முதலுதவி செஞ்சு அவங்களுக்கு அது பெருசாக பாதிப்பு இல்லை. ஒரு உயிர் பழி போயிருக்கு அப்படிங்கிறது இது ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு சூரஜ் அப்படிங்கிற 37 வயது நபர் வந்து அந்த கூட்டத்தில் வலிப்பு நோய் ஏற்பட்டு அதனால் உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு இறந்துருக்கிறாரு. இது நிறைய சந்தேகங்களை நமக்கு கிளப்பி விடுது. ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளி எதுக்கு விஜயை பார்க்க போனார்? அவர் கண்டிப்பாக விஜய் ரசிகராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ மற்ற இவர் சொல்கிறார் இல்லையா, காசு கொடுத்து கூட்டு வர்றாங்கன்னு. இவரும் காசு கொடுத்தா அந்த 5000 பேர் கூட்டு வந்துருக்கிறாங்களாங்கிறதும் தெரியல. ஒரு குறிப்பிட்ட க்ரௌடை காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. அது விசாரணையில் தெரியும் அவர் யார், அவருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு. இது தொடர்ந்து விக்கிரவாண்டி முதல் மாநாட்டிலிருந்து ஏதேனும் இந்த மாதிரியான உயிர் பலிகள் பாதிப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 5000 பேரை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டிய ஒரு விஷயத்துக்கே அவரால் வந்து நடத்த முடியாமல் இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் நிகழ்ச்சியுடைய ஷெட்யூல் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, 8 மணிக்கு காலையில் அவர் சென்னையிலிருந்து தனி விமானத்தில் சேலம் போய் சீலநாயக்கன்பட்டிங்கிற அந்த பகுதியில் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்த போகிறாரு. அதுக்கு நேற்றே அந்த வேன்லாம் கொண்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணார்னா, அவர் இங்கே 10:30 மணிக்கு தான் கிளம்புறாரு. அந்த QR கோடு வைத்திருக்கக்கூடிய 5000 பேருக்கு தான் அலௌடு. 4998 நம்பர்லாம் சொல்கிறாங்க, நியூமராலஜி பிரகாரம் அவ்வளோதான் அலௌடுன்றாங்க. அப்போ 10 மணிக்கே அவங்க அந்த டோக்கனை QR கோடை ஸ்கேன் பண்ணி கொண்டு போய் அந்த இடத்துல அடைச்சிடுறாங்க. ஒரு ஆடு மாடுகளை அடைக்கிற போல் அடைச்சிடுறாங்க. இவர் ஒரு 10:30 மணிக்கு கிளம்பி 11:30-12 மணிக்கு தான் அங்கே போகிறாரு. அதுக்கு பிறகு ஒரு 1/2 hour அங்கே ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 12:30 மணிக்கு ஒரு 12:30 மணிக்கு தான் அவர் போய் பேசுகிறாரு. ஒரு 1/2 hourக்குள்ளே பேசியிருப்பார். அப்போ ஒரு 3 to 3.5 மணி நேரம் ஒரு எந்த விதமான ஒரு அடிப்படை முன்னேற்பாடுகள் இல்லாமல், தண்ணி வச்சுருந்துருக்குறாங்க, ரெஸ்ட் ரூம் வந்துருக்கு போல, மற்றபடி எந்த விதமான முன்னேற்பாடு, சேர் கூட கிடையாது, உட்கார்றவங்களுக்கு சேர் கூட கிடையாது. ஒரு பொட்ட வெளியில், திறந்த வெளியில் கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் சுற்றி மழையாக இருக்குது. அந்த மழையில் பட்டு வெயில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி இடத்துல ஒரு 3 மணி நேரம் போட்டிருக்காங்க. அங்கேயே சில பேர் மயக்கம் அடைந்திருக்கிறாங்க. ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு இவர் வந்திருக்கிறார். வந்து இவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் கூட விருதுநகரில் திமுகவினுடைய மண்டல இளைஞரணி மாநாடு நடத்தினாங்க. 1.25 லட்சம் பேர். அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை நடத்தினாங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு சேர் போடுறாங்க. வர்றவங்களே உட்கார வைத்து முதலில் பேசுங்க. அடிப்படை உரிமை அது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிலில் நிற்பானா? இப்போ சேரில் அவங்களுக்கு ஒரு சேர் போட 1.25 லட்சம் பேருக்கும் சேர் போடப்பட்டது. 1.25 லட்சம் பேரும் இளைஞரணியுடைய மண்டல மாநாடு நடத்தப்பட்ட சேர் போடப்பட்டது. ஒவ்வொரு சேர்லையுமே வந்து வாட்டர் பாட்டில் வைக்கப்பட்டிருக்கு, அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க் வைக்கப்பட்டிருக்கு, பிஸ்கட்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. அது சாயங்காலம் வெயில் காலம் தான் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நல்ல முறையாக எந்த அசம்பாவிதம் நடக்காமல் நல்லபடியாக நிகழ்ச்சி 1.25 லட்சம் பேரை திரட்டி ஒரு நிகழ்ச்சி எடுத்துருக்காங்க. அதிமுகவும் அங்கங்கே நடக்கிறாங்க. இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லை. வெறும் 5000 பேரை QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உள்ளே விடக்கூடிய 5000 பேர்லேயுமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் இவர் போகிறப்பே அந்த பேரிகார்டெலாம் கூட தள்ளிலாம் உள்ளே வந்திருக்காங்க. தள்ளுமுள்ளலாம் கூட ஏற்பட்டிருக்கு. அதை மீறி தான் இங்கே போயிருக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறோம்னா, ஒரு 5000 பேர் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை குறைந்தபட்சம் சேர் போட்டிருக்கலாம், ஒரு சாமியானா போட்டிருக்கலாம், சின்ன பந்தல் போட்டிருக்கலாம். ஏன் சேர் போட்டாங்கன்னா அவங்க உட்காந்துருவாங்க. சாமியானா போட்டால் க்ரௌடை காட்ட முடியாது, லாங் ஷாட்டில் காட்ட முடியாது, ட்ரோன் ஷாட் காட்ட முடியாது, க்ரௌடை காட்ட முடியாதுன்னு நினைக்கிறாங்க. சினிமா தனமான மீட்டிங்கிறீங்களா? ஆமாம், தன்னுடைய க்ரௌடை பாருங்கள். எனக்காக ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். மக்கள் எவ்வளோ ஆர்ப்பரிச்சுட்டு இருக்காங்க. அந்த வெயிட் பண்ண விட்டு
அவங்கள டெம்ட் ஏற்றக்கூடிய வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த இளைஞர்களாக இருக்காங்க, அப்புறம் சின்ன சின்ன ஆட்களாக இருக்காங்கன்னே அந்த பாட்டை போட்டு உடனே அவங்க உணர்ச்சி மியூசிக்கில் டான்ஸ் ஆடுறாங்க. அதையெல்லாம் வந்து அவர் அங்கே ரசிக்கிறார். இதே மாதிரி தான் கரூரில் நடந்துச்சு. இன்னும் பட்டும் திருந்தாத ஜென்மங்களாக இருக்கு. திரும்ப திரும்ப அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து ஒன்றும் அரசியல்படுத்தப்படாத ஒரு கூட்டமாக இருக்குன்னு. இன்றைக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. சேர் போட்டிருக்கலாம், ஒரு சாமியானா போட்டிருக்கலாம், இல்லையா ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் நடத்திட்டு போங்க. ஒரு காலேஜ் ஆடிட்டோரியத்தில் 5000 பேர் உட்காரலாமே. ஏதாவது தெரிஞ்ச காலேஜ் ஆடிட்டோரியம், ஏதாவது இன்னொரு ஆடிட்டோரியத்தில் 5000 பேர் தான் நடத்த போறீங்க. மக்களை வீடு வீடு போய் சந்திக்கிற திட்டமே உங்கள்கிட்ட கிடையாது. எப்பயும் பண்ண மாட்டீங்க, அது உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு பேச போறீங்க, அவ்வளோதான். அது கூட்டங்கள்லாம் போகுது. அதுக்கே இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? அது ஒரு இன்னொரு ஆடிட்டோரியத்தில் நடத்திட்டு போங்க. அதே மீறி இந்த கூட்டத்தை நான் பாருங்க அப்படின்னு எல்லா மீடியாவும் காலில் இருந்து அவர் கிளம்பிட்டாரு, பாத்ரூம் போயிட்டாரு, பல்லு விளக்கிட்டார். அதே பல்லவியை பாட்டி அதே பாட போட்டு போயிட்டு வந்தாங்க. அதில் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. அதில் ஒரு வருத்தத்துக்குரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அவர் நிறைய மேடையில் அவர் பேச ஆரம்பிச்சார். ஒரு 25 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுகிறார். நிறைய பொய்யான தகவலை சொல்கிறார் விஜய். தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு சரியில்லை அப்படிங்கிறார். தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே மெடிக்கல் ஹப்பாக இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து மெடிக்கல் டூரிசம்னு ஒன்று வர்றாங்க. நம்ம இதை ஆக்கப்பூர்வமாக புள்ளி விவரத்தோடு நம்ம பேசுகிறோம். போகிற போக்கில் விஜய் மாதிரி அடித்து விட்டு போல. இன்னைக்கு இந்தியாவில் வரக்கூடிய மெடிக்கல் டூரிசம் வரக்கூடிய அவர்கள் முதலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. மாவட்டம் தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இப்படி மருத்துவ கட்டமைப்பு வந்து சிங்கிள் ரூஃபில் இருக்குது. வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்த மருத்துவ குழுக்கள் தமிழ்நாட்டை வந்து ஆய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில், மருத்துவ கல்லூரியில், மருத்துவ படிப்பில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக இருக்குது. ஒரு படி மேலே சொன்னால் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய தம்பி இங்கே வந்து நம்மளுடைய சென்னையில் வைத்தியம் பார்த்துட்டு போகிறார். வெளிநாடு சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா முதல் தேர்ந்தெடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு மருத்துவத்துக்கு. அப்படி மருத்துவத்தில் எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு. இதை விஜய் வந்து திட்டமிட்டே அவதூறு பண்ணக்கூடிய வேலை செய்கிறார். அப்போ அவருக்கு டேட்டாவும் தெரியல, அவங்க கொடுக்குற பேட்டாவை வாங்கிட்டு பேசிட்டு இருக்காரு போல. அப்போ எதுவுமே தெரியாத ஒரு தற்குறியாக தான் விஜய் ஒன்றும் திருப்பவும் பேசியிருக்காரு. இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறோன்னா, ஒரு டேட்டாவும் இல்லை, ஒரு தரவுகளும் இல்லை, ஒரு உண்மை இல்லை. ஒரு பொய்யை சொன்னால் கூட பொருந்த சொல்லணுமாங்களா? தமிழ்நாடு இன்னைக்கு மருத்துவ கட்டமைப்பில் முன்னேறிய மாநிலமாக இருக்குது. நீங்கள் அதை வந்து மூடி வரைக்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்கிறீங்க, வந்து பெண்கள் பாதுகாப்பில் திரும்ப திரும்ப பாஜக சொல்லக்கூடிய அதே கோஷத்தை, அதே பல்லவியை இவர் வேறு டோனில் பாடுறார். இன்னைக்கு இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கக்கூடிய மாநிலங்கள் முதல் 10 மாநிலம். அதில் ஒன்றில் கூட தமிழ்நாடு கிடையாது. எல்லாமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். சரி, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றம் இருக்குன்னா அதுக்கும் நம்ம ஆதாரப்பூர்வமாக சொல்லலாம். இந்தியாவிலேயே பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. பாதுகாப்பு இல்லாத மாநிலத்தில் எப்படி பெண்கள் வேலைக்கு விட்டுருவாங்க? தமிழ்நாட்டில் இப்போ சட்டமன்ற பிரச்சனையெல்லாம் இருக்கா இல்லையா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க 1-2 பிரச்சனைகள் இருக்குது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை தான் திரும்ப திரும்ப விஜய் சொல்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவர் கைது பண்ணப்பட்டு வேகமாக வழக்கு நடத்தி முடிக்கப்பட்டு அவர் இன்னைக்கு சிறைச்சாலை இருக்கார். தீர்ப்பு வந்துருச்சு அவர். அப்போ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்கக்கூடிய விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. வட மாநிலங்களோ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மாதிரிலாம் தமிழ்நாடு இல்லை. கடந்த 4-4.25 வருஷத்தில் பெருசாக ஜாதி மத சண்டைகள் கிடையாது. மக்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்க. கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்கு, பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கு, உள்நாட்டு உற்பத்தி உயர்ந்திருக்கு. இதை விட ஒரு சாமானிய ஒரு குடிமகனுக்கு என்ன பாதுகாப்பு? இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு வந்து ரோட்டில் பார்க்குறோம், ஹோட்டலில் பார்க்குறோம், நைட்டு 12 மணிக்கு பார்க்குறோம், 11 மணிக்கு பார்க்குறோம், சுதந்திரமாக போகிறாங்க வர்றாங்க. என்ன பாதுகாப்புலாம் போச்சு? இன்னைக்கு இன்னொரு கூடுதல் தகவல், முதலமைச்சருடைய பாதுகாப்பு பிரிவில் பெண்கள் இருக்காங்க. பெண்களுக்கு நமக்கு அவ்வளோ பெண்கள் ஆண்கள் இல்லை, ஜெண்டர் பார்சியாலிட்டி இல்லாத ஒரு மாநிலம். முதல்ல வந்து 3ஆம் பாலினத்திற்காக ஒரு வாரியம் அமைத்து திமுக அரசாங்கம். அவர்களுக்கான இடஒதுக்கீடு மணி கொடுக்க போறாங்க. அடுத்து இன்னைக்கு திமுகவில் அவர்கள் சார்ந்த உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க, மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் பார்த்த பார்வை, அந்த பேரை மாற்றியது கலைஞர். திருநங்கை திருநம்பிங்கிற பேரை வைத்தது கலைஞர். இப்படி எத்தனையோ விஷயங்கள். அதே மாதிரி மாநிலத்தினுடைய வளர்ச்சி ஒரு பக்கமாக நின்றக்கூடாது, தேங்கி ஒட்டுமொத்தம் தமிழகம் இருக்கணும். தமிழகத்தில் சின்ன சின்ன மைக்ரோ லெவல் வில்லேஜை கூட, சிட்டி கூட அடுத்தடுத்த திட்டங்களை கொண்டு போகிறாங்க. வெளிநாடு முதலீடுகள் அங்கே கொண்டு போய் வச்சு ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பக்கமும் பரவலான ஒரு வளர்ச்சி. அதனால தான் இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் 2வது மாநிலம். வெளிநாடு முதலீடுகளை இருக்கிறது 2வது மாநிலம். இப்படி பட்டியல் முட்டே போகலாம். எதுவுமே இல்லாமல் தனிப்பட்ட ஒரு வன்மத்தை அங்கே வந்து
கக்கிட்டு போயிருக்காரு விஜய். ஒன்னொன்னு சொல்றாரு, கடந்த 30 வருஷமா வந்து நாங்க மக்கள் இயக்கம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைச்சிருக்கிறோங்கிறாரு. நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா 30 வருஷமா? இல்ல பல இடங்கள்ல வந்து உணவு கொடுக்கறது, இப்போ இது கிராமங்கள்ல பசங்களுக்கு வந்து பாட புத்தகம் கொடுக்கறது செஞ்சுட்டு தான் சார் இருக்காங்க. இல்ல இது வந்து ஒரு அரசியல் இயக்கமா மாத்துவதற்கான தகுதி நினைக்கிறீங்களா? இல்ல என்ஜிஓ இல்ல எத்தனை என்ஜிஓஸ் பண்ணியிருக்காங்க? பாலம் கல்யாண சுந்தரம் ஒருத்தர் இருக்காரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய சொந்த மொத்த வருமானத்தையும் கொண்டு போய் ஒரு அனாதை ஆசிரமத்தை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்கேயே அவரும் தங்குற சேவைகள் பண்ற மொத்த பணத்தையும் போட்டு நடத்திட்டு இருக்காரு. சரி, இவர் மக்கள் இயக்கம் மக்கள் இயக்கம் சொல்றாருல, ரொம்ப நாளைக்கு பின்னாடி போகலாம். கடந்த ஒரு 6 வருடத்தில் எடுத்துங்க, 2020 இருந்து 2026 வரைக்கும் விஜய் மக்கள் மன்றம் செய்த ஆக்கப்பூர்வமான திட்டம் என்ன இருக்கு? 2 இடத்துல ஒன்று போய் நோட் புக் கொடுத்துருக்காரு, 2 இடத்துல தூத்துக்குடி வெள்ளம் வந்தப்போ போய் அரிசி மூட்டை கொடுத்தாரு. இவ்வளவுதான் கொடுத்து போட்டோ எடுத்து வந்தார். வெள்ளம்லாம் வடிஞ்ச பிறகு ஃப்ளைட்லாம் விட்ட பிறகு ஃப்ளைட்டில் போய் இறங்கி ஒரு மண்டபத்தை பிடிச்சி அரிசி மூட்டை கொடுத்து போட்டோ எடுத்து வந்தார். அவர் சார்ந்த சினிமா துறையிலேயே கொரோனா பெருந்தொற்று காலம் நடந்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்தியா உலகமே முடங்கிடுச்சு. அவர் சார்ந்த சினிமா தொழிலாளர்கள், அன்றாடம் காட்சியாக இருக்கக்கூடிய சினிமா தொழிலாளர்கள், அடிமட்ட தொழிலாளர்கள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? சென்னையில் 2015 பெரும் மழை வெள்ளம் வந்துச்சு, மக்கள் வீடு வாசல் தத்தளிச்சாங்க. என்ன பண்ணீங்க? 2023 22 நிறைய மழை வெள்ளங்கள் வந்துச்சு சென்னையில். அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு மூட்டை அரிசி கொடுத்துட்டேன், 4 நோட்டு புத்தகம் கொடுத்துட்டேன், நான் முதலமைச்சர் ஆக்குங்கன்னா எத்தனையோ தன்னார்வ நிறுவனங்கள் தன்னார்வலராக நிறைய பேர் வந்து இருக்காங்க. இல்ல அவங்க எதுவுமே செய்யலங்கிற சொல்லும் போது இது அளவுகோல் கிடையாதுங்க. அது சொல்றேன், ஒரு மாநிலத்தை ஆளுவதற்கு அளவுகோல் கிடையாது. இதை விட சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. உறவுகள்னு ஒரு அமைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோட்டோரமாக கிடக்கக்கூடிய அநாத புலங்களை தூக்கி தூக்கி அடக்கிட்டு இருக்காங்க தினந்தோறும். என்ன பண்ணுவீங்க? அவங்க முதலமைச்சர் ஆக்குவீங்களா? ஒரு சிறு விளம்பர வெளிச்சம் கூட இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய பிணங்களை, தான் உறவினர் தூக்க முடியாத பிணங்களை தூக்கிட்டு போய் அடக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க. அப்புறம் வீட்டை விட்டு வெளியில வா எல்லாம் கேட்குறீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு, தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து எனக்கு மக்கள் அப்படின்னு சொல்ல. ரைட், ஓகே. ஆனா இதே 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 90 லட்சம் பேருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை போச்சு. கடத்த என்ன பண்ணீங்க? எஸ்ஆர் ஃபார்ம் கொண்டு போய் கொடுத்தீங்களா? தெரியாதவங்களை வேலை பார்த்தீங்களா? 90 லட்சம் பேர் வாக்களிக்கக்கூடிய உரிமையை இழந்தாங்க தமிழ்நாட்டில். அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு, அவேர்னஸா எனக்கு வீடியோ. எத்தனை நாள் கழிச்சு போட்டாரு? 10 நாள் கழிச்சு போட்டாரு. எஸ்ஆர் நடைமுறைக்கு வந்து அவங்க ப்ராசஸ் நடந்து 10 நாள் கழிச்சு யாரா சொல்லியிருக்காங்க. அதுக்கும் திமுக தான் காரணம். அப்ப நீங்க உங்களுடைய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 90 லட்சம் பேர் வாக்களிக்கக்கூடிய உரிமையை இழந்திருக்கிறாங்க. அதுக்கு கூட உங்களால் குரல் கொடுக்க முடியும். ஏன்னா பாஜக குச்சியை வச்சு குத்தும் பின்னாடி பயம். அதை பத்தி பேச மாட்டீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, பாஜகவே பேசுவதற்கு தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுறாரு. தமிழ்நாடு எப்பயுமே முதலமைச்சர் சொல்வார், மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்வாரு, டெல்லி எப்பயுமே தமிழ்நாடு எப்பயுமே டெல்லிக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், நாங்கள் அவன் வட்டத்துக்குள்ள அடங்க மாட்டோம்னாரு. அது வந்து ஒரு என்னன்னா, அடங்க மாட்டோம்னா அது வந்து ஒரு கட்சி கிடையாது. தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரமாட்டோம். நீங்க சொல்ற விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், நீங்க சொல்ற இந்தியை ஏற்றுக்கிற மாட்டோம், நீங்க செய்யக்கூடிய அந்த அரசியல் நாங்கள் ஏற்றுக்கிற மதவாத அரசியல் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். அப்போ நாங்கள் தனிச்சு தாண்டா, நான் உங்களுடைய அரசியலுக்கு நாங்கள் என்னைக்கு உடன்பட மாட்டோங்கிறது தான் டெல்லி தமிழ்நாடு என்னைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது இவர் என்ன பேசிட்டாரு பாருங்க. பாஜக நிர்வாகிகளே அதை பேசுவதற்கு தயங்கக்கூடிய அந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்றாரு. தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மது பழக்கத்தில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்றாரு. அது எதிர்ப்புன்னு எடுத்துக்க முடியாதா சார்? நம்ம திமுக எதிராக ஒரு அரசியல் பண்றதுக்கு அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லலாம் இல்லையா? அவர் இல்ல, அந்த வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை? தமிழ்நாடு என்னைக்கும் பாஜக அடிபணியா, ஒன்றிய அரசுக்கு அடிபணியாது. அண்ணா காலத்திலிருந்து அதான் நடந்திருக்கு. நாங்க அடிபணிந்து போக மாட்டோம், நீங்க சொல்றது நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், எங்களுக்கு அறிவு இருக்கு, அங்க யோசிப்போம் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது. அதை நீ எங்க கொண்டு வந்து நார்மலைஸ் பண்ற? இதே வார்த்தை தான் பாசிசமா பாயாசமாண்ட. பாசிசம்ங்கிற வார்த்தையே எவ்வளவு நார்மலைஸ் பண்ற, அதே மாதிரி தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிற வார்த்தையே நார்மலைஸ் பண்ற. இன்னைக்கு பேசின எந்த இடத்துலையும் தப்பித்தவரை கூட அதிமுக, தப்பித்தவரை கூட பாஜக. வெறுப்பு அரசியலை பண்றது நாங்க வரலன்னு சொல்லி கோட் பண்றது வந்து பாஜக எதிர்ப்பு எடுத்துக்கிறது இல்லையா? பாஜக வெறுப்பு அரசியல், இது யார் இந்தியா முழுவதும் வெறுப்பு அரசியல் பண்றா? பாஜக தான். அப்ப ஏன் நீ பேசல? நான் ஒரு கிறிஸ்தவன்கிறது அடையாளப்படுத்துறாருல அவரை, நான் சிறுபான்மை பாதுகாப்பு அடையாளப்படுத்துறாருல. கிறிஸ்துமஸ் விழாவை பல மாநிலங்களில் கொண்டாடுறதுக்கு முடியல, மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்துச்சு.
சாண்டா கிளாஸ் பொம்மை வித்துக்கிட்டு இருந்தா ஒருத்தரை போட்டு அடிச்சாங்க, பார்த்துருப்போம் வீடியோவில். நீ எங்கே போயிருந்தீங்க? ஏன் குரல் கொடுக்கல? தமிழ்நாடு பிரச்சனையை தான் பேசுவீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த விட நிதி பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. இல்ல அதுக்கு வந்து நாஞ்சி சம்பத் என்ன சொல்றாருன்னா, நாங்க இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கோம், ஆனா இப்ப நாங்க விமர்சிக்க மாட்டோம் அப்படின்றாரு. அப்ப தமிழ்நாடு பிரச்சனை உரிமைகள் போனாலும் பரவாயில்லையா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு இந்த முறை வந்து பட்ஜெட்ல பெருசா நிதி ஒதுக்கல. நிதி ஒதுக்காட்டி கூட போய் தொலைஞ்சிடான்னு விட்டுலாம். இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுத்து கொண்டு போவதற்கு தனி காரிடர் போடுறாங்க, தனி வழித்தடம், அதுக்கு பட்ஜெட். தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை சூறையாடுவதற்கு பாஜக பட்ஜெட்ல பணம் ஒதுக்கி இருக்கு. நீங்க இது பேசணுமா வேணாமா? தமிழ்நாடு பிரச்சனையா இல்லையா? இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவங்களுக்கு பாஜக உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஆனா திமுக உங்களுக்கு உங்க கண்ட்ரோல். இவருடைய அரசியலே பாருங்க. தமிழ்நாட்டில் பாஜக செய்யக்கூடிய எந்த அரசியலையும் பேச மாட்டேன், ஆண்ட கட்சியும் பேச மாட்டேன். திமுக விமர்சனம் பண்ணுங்க, எல்லாரும் விமர்சனம் பண்றது. அதே அந்த அளவுகோலில் மற்றவர்களையும் நீ விமர்சனம் பண்ணா நியாயமான ஆள். நீ மற்றவர்களையும் விமர்சனம் பண்ணா நீ வந்து ஒரு மாற்று அரசியல். இப்படி பண்றது ஏமாற்று அரசியல். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? திமுகவுக்கு போகக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர், கிறிஸ்தவ வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், முஸ்லீம் வாக்குகளை நீ பிரிச்சு விடணும். அது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அப்ப திமுகவை காரணம் பண்ணி அந்த அரசியல் தான் பண்ற நீ. இந்த அதே பல்லவியை தான் திருப்பி வந்து இன்னைக்கு பழைய மாதிரி தான் பாடிட்டு போயிருக்காரு வழிய புதுசான ஒரு அர்த்தமுள்ள பேச்சோ, ஒரு அறிவார்ந்த பேச்சோ, ஆக்கப்பூர்வமான பேச்சோ, மக்கள் நலன் சார்ந்த பேச்சோ எதுவுமே இல்லை. இல்ல சார், நீங்க அதிமுக விமர்சிக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, யார் கட்சி ஆரம்பிச்சாலும் எம்ஜிஆர் கோட் பண்றாரு, ஜெயலலிதா கோட் பண்றாரு, அவங்க சொன்ன கொள்கையும் அவங்க சொன்ன வார்த்தைகளும் பின்பற்ற மாட்டாங்கன்னு மறைமுகமா சொல்றாருல்ல. நேரடியாக யார் சொல்லி எதிர்பார்க்க? திமுக மட்டும் வாயை திறந்து பேசுறீங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக தான் ஆட்சி. அதிமுக தான் கடந்த 10 வருஷமா ஆட்சி இருந்துச்சு. திமுகவுக்கு மேடம் 300 தடவை திமுக சொல்றீங்கல்ல. அதிமுக இன்னைக்கு இருக்கிற அதிமுக அடிமையா போச்சுன்னு சொல்லு. வாயில் என்ன வச்சிருக்கிற? அதான் நேரடி அடிமைன்றாரு அவரு. அது யார சொல்ற? அதை யார சொல்ற? ஓப்பனா பேசு. பாஜக பேச மாட்டேன், அதிமுக பேச மாட்டேன். அண்ணா யாரோ ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு யாரோ கையில் வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நான் வந்து தனிச்சிருந்து யாராவது 1% வாங்க முடியுமா? என்ன மாதிரி நாம் தமிழ் 8% வாங்கிச்சு. எந்த கூட்டணியுமே இல்லாம. உன்னை விட அவங்க சீனியர். அரசியலுக்கு அவங்க சீனியர். என்ன பண்ணுவாருக்கு? இது லாஜிக் இருக்கா? தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் என்னைய மாதிரி தனிச்சு நின்று தேர்தல் சந்திச்சிருக்காங்களா? 1% வாங்கியிருக்காங்களா யாராவதுன்றார். நாம் தமிழர் கட்சி 8% வாங்கியிருக்கேன். என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட தான் போட்டி. களத்துல இருக்கிற கட்சிகளை சொல்றாரு அவரு. களத்துல இருக்க கட்சி நாம் தமிழர். அதை எப்பவுமே டிக்ளேர் பண்ண மாட்டாரு. அவர் பண்ணலாம். மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்கல்ல. 8% ஓட்டு இருக்கு. 8 கோடி பேர்ல 8% எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்களே. அப்படிங்கும் போது இவர் வந்து திமுக வெறுப்பை மட்டும் எப்பயும் போல பேச்சதான் பேசியிருக்காரு ஒழிய அவன் தேர்தல் வரப்போகுது, தேர்தல் சம்பந்தமான பேச்சுகளோ இல்ல ஒன்றிய அரசு நோக்கி பேசுற பேச்சுகளோ அதிமுக நோக்கி பேசக்கூடிய பேச்சுகளோ எதுவும் இல்லை. இது எப்பயும் போல பேசிட்டு இல்ல. அவரு குறிப்பா வந்து அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா உங்களை மாதிரி வந்து எனக்கு கொள்ளை அடிக்கிற அனுபவம் தான் இல்லை, நாங்க வந்து கொள்ளை அடிக்க மாட்டோம், அது எனக்கு தெரியாதுன்றாரு அவர். இல்ல, கொள்ளை அடிக்க மாட்டோம் தெரியாதுன்னா 1.5 கோடி டாக்ஸ் கட்டிருக்கோம் தானே. நீங்க இறக்குமதி செய்த காரவே வரி மறைச்சு தானே இறக்குமதி பண்ணிருக்கீங்க. நீங்க வாங்கின சம்பளத்தை மறைச்சு தான் நீங்க டாக்ஸ் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன அந்த ஊழல்வாதிகள் இல்லையா? செங்கோட்டையனுக்குள்ள வச்சுட்டு நீங்க ஊழல் ஆட்சியை கொடுத்துருவீங்களா? அது ஊழலே வராது. கூப்பா கிருஷ்ணனை கூட வச்சுட்டு உள்ள ஆட்சி கொடுத்துருவீங்களா? இவங்கெல்லாம் வந்து கூப்பா கிருஷ்ணனுடைய வீட்டை மதுரையில் தோண்டி பணத்தை எடுத்தாங்க. 99 அமைச்சராக இருக்க செங்கோட்டையன் கார்களுக்கு பஸ்ஸுக்கு வந்து உதிரி பாகங்கள் வாங்கினது ஊழல் பண்ணாருன்னு அவர் மீது வழக்கு. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்க ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்துருக்கீங்க. நீயே ஊழல் இல்லாத ஆனா சொல்லு. இல்ல, அதுக்கு வந்து அருண்ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊழல்லாம் என்னன்னு தெரியும் விமர்சிக்கிறாங்க. அரசு அதிகாரியா இருந்தாரா, அரசியல்வாதியா இருந்தாரா, அதை வைத்தான ஊழல் சொல்ல முடியும். சாதாரண குடிமகனாக அரசாங்கத்திற்கு போக வேண்டிய அந்த வரி ஏய்ப்பு செய்த ஊழல் இல்லையா? அதுக்கு பேரு இதெல்லாம் நார்மலைஸ் பண்றாங்க. அது நாட்டுக்கு போக வேண்டிய பணம். அது 1.5 கோடி ரூபா இந்தியாவினுடைய கஜானாவுக்கு போக வேண்டிய பணம். அந்த 1.5 கோடி ரூபா எடுத்து ஏதாவது மக்கள் நல சேவைகள் செஞ்சிருப்பாங்க, மக்கள் நல திட்டங்கள் செஞ்சிருப்பாங்க. இப்போ மக்களுக்கு போக வேண்டிய பணத்தை நீ மறைச்சிருக்கன்னா இதுக்கு பேர் ஊழலா? ஊழல் இல்லையா? அந்த 1.5 கோடியை மறைச்சிருக்கீங்க. வரியை இப்போ கார் இறக்குமதி பண்ணல வரி பண்ணி நீ வந்து தூய்மையான மனிதன் கிடையாது. நீயே வந்து உன் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்போ ஊழல்ங்கிறது வந்து இன்னைக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நோய் மாதிரி தான். அது மருந்து மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம். அதை விட ஆபத்து மதவாத சாதியவாத அரசியல். அதுதான் இன்னைக்கு உடம்புக்குள்ள போச்சுன்னா அது கேன்சர் மாதிரி அழிச்சிரும். அந்த மதவாத சாதியவாத அரசியலை பாஜக கையில் எடுத்தான் பல மாநிலங்கள் இன்னைக்கு
நிம்மதி இழந்திருக்கு. நீ யாரை விட யாரை எதிர்த்திருக்கணும்? ஊழல் பெருசா, மதவாதம் பெருசா? மதவாதம் தான் பெருசு. அப்ப அதை பேசியிருக்கணுமா இல்லையா? நீ ஏன் பேச மாட்டேங்கிற? அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? பாஜக தமிழ்நாட்டில் வலுவதற்கு வழியை சரி பண்ணக்கூடிய வேலையை நீ செய்யற. பாஜக பத்தி விமர்சனமே பண்ண மாட்டேன். இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்ல மக்கள் நிம்மதி இழந்திருக்கிறாங்க. வளர்ச்சி இல்லை, வேலைக்கு வேற மாநிலங்கள் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறான். யூபி, பீகார் மாநிலங்கள் நம்ம கண்மாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அரசியலை இங்கே செய்ய போகணும்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு என்ன சொல்ற நீ? அது விமர்சனம் பண்ண மாட்டேன். அதிமுக பாஜக கூட்டணியை பலகீனமான வார்த்தையை கூட நீ பேச மாட்டீங்க. திமுக பலகீனப்படுத்தும். நீங்க 2 கட்சி தான் நீங்க ஆட்சியில் இன்னைக்கு கரண்ட்ல இருக்காங்க. திமுக அதிமுக கூட்டணி, என்டிஏ அண்ட் இந்தியா அலையன்ஸ் 2 தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆக்டிவா இருக்கிறாங்க. குறைந்தபட்ச ஓட் பேங்க் இருக்கு. சரி பணத்தோட 1-2% இருக்கான்னு வச்சுக்கோங்க, 5% வச்சுக்கோங்க. சமீபத்தில் நடந்த கருத்து கணிப்புல 12% இருக்காங்க. அப்ப 12% இருக்கக்கூடிய கட்சிக்கும் அதுக்கு அடுத்து உள்ள கட்சிக்கும் நீ அதையும் விமர்சனம் பண்ணணும்ல. அப்ப முழுக்க முழுக்க பாஜகவால் இயக்கப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கு. இந்த அவருடைய சிபிஐ ரைட் நடந்துச்சு, விசாரணைக்கு போனார், அதை பத்தி பேசல. அவருடைய படம் சம்பந்தமான பிரச்சனையை பேசல. அவரை ஏன் முடக்கி வச்சிருக்காங்கன்னு பேசல. சென்சார் போர்டை பத்தி பேசல. சரி, அந்த மாவட்டத்துக்கு உள்ள பிரச்சனையை பத்தி பேசுவாரு. சேலத்துல இன்னொரு பிரச்சனையை, லோக்கல் பிரச்சனையை பேசுவாருன்னா அதுவும் பேசல. ஏன்னா அது எடப்பாடி தொகுதி, எடப்பாடியுடைய மாவட்டம், அதை பெருசா டார்கெட் பண்ணக்கூடாது அப்படின்னு அது மறைமுகமா பாஜக, அதிமுக பாஜக ஒரு ஆதரவு. நம்ம தொடர்ந்து விஜயை விமர்சனம் பண்றோம். உங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் என்ன விஜய்க்கு கோபம் அப்படின்னா, விஜய் ஒரு ஆபத்தான அரசியலை செய்கிறாரு. பாஜகவிற்கு உள்ளே வருவதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய ஓட் ஸ்பைலரா இருக்காரு. இது ஆபத்தான அரசியல். இவரை வெட்ட வெளிச்சமாக இவரை காட்ட வேண்டும்ங்கிறதான் நம்ம மாதிரி ஆட்கள் பேசக்கூடிய விஷயம். அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இந்த மாதிரி தன்னுடைய என்ன சொல்றது அரிதாரத்தை கலைச்சிக்கிட்டே இருக்கிறார். நான் பாஜக ஆளுங்கிறத வெட்ட வெளிச்சமாக தன்னுடைய பேச்சில் காமிச்சுட்டே இருக்கிறாரு. இன்றைய பேச்சும் அப்படித்தான் இருக்கு. செந்தில கூட குறிப்பா 30% வாக்கு, பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்க 20 இருக்கும், 7 இருக்கும், 10 இருக்கும் சொல்றாங்க. ஆனா அவர் 30% வாக்கு வரைக்கும் எனக்கு இருக்குன்னு சொல்லி ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. அந்த அளவு கட்சி வளர்ந்துருக்கு. அது உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றதுங்க. அந்த நிர்வாகிகள், நீங்க செங்கோட்டையன் எத்தனை % சொன்னாரு? 35% சொன்னாரு. ஆதவர்ஜன் எத்தனை % சொன்னாரு? 40% சொன்னாரு. மற்ற நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க? 20% சொல்றாரு. விஜய் 30% சொல்றாரு. அப்ப இதுல ஏதாவது உண்மை இருக்கா? எதுவுமே உண்மை கிடையாது. அப்போ தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுறாங்களோ ஒழிய தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு தான் தெரியும். ஓகே சார். குறிப்பா இப்போ ரீசெண்டாக முந்தானத்தும் ஸ்டாலின் பேசியிருந்தாரு, ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி. அதை கூட கோட் பண்ணி பேசியிருந்தாரு. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிறது நான் போட்ட குண்டு, அந்த குண்டு தான் இன்னைக்கு கூட்டணிக்குள்ள வெடிச்சு அந்த பதற்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருக்காருன்னு சொல்லி வாதம் சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வருதா வெளியே? இல்ல நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நீங்க தானே சொன்னீங்க. தமிழ்நாட்டில் 70 கட்சி இருக்கு. எந்த கட்சி உங்களோட வரலையே? தமிழ்நாட்டில் தாவேகாவை தனித்து விடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் அரசியல் அனாதை தீவிக்கு. நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன பிறகு கூட உங்களை அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல் கட்சியும் உங்களை சீண்டல. அந்த கட்சிகளை கூட்டு பிரச்சனை நடக்க பாத்துக்கிறவங்க அவங்க. உங்க கட்சிக்குள்ள யார் அவனை நம்பி? இது போற போக்குல கழகத்தை ஏற்படுத்தி விடுறதுக்காக, சுவாரஸ்யமா பேசுறத ஒழிய இது எதுவுமே பெருசா இல்லை. ஓகே சார். குறிப்பா இன்னும் என்ன சொல்றாருன்னா, இப்ப பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி நான் ஆட்சிக்கு வர மாட்டேன், இப்ப ஆட்சிக்கு வந்துட்டு மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்லி நிக்க மாட்டேன், நான் போராடுவேன், மக்களுக்காக எந்த எல்லையும் வரி சென்று போராடுவேன்னு சொல்லி மறைமுகமா டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசுறது இல்லையா? சரி, உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? மாநில வருவாயை வைத்துக் கொண்டு ஒரு மாநிலத்தை மத்திய அரசிடம் கையேந்தாமல் எப்படி நடத்தி கொண்டு போவீங்க? அதுக்கு உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? கல்வி கொள்கை என்ன? வேலை வாய்ப்பு கொள்கை என்ன? அதை நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கட்டும், பேசுவோம். ஏன்னா அவர் குறிப்பா சொல்றது என்ன, பல இடங்களில் திமுக மத்திய அரசு நிதி வரலன்னு சொல்லி தான் பல திட்டங்களுக்கு செயல்பட முடியாம இருக்கு. அதை கோட் பண்ணி அவர் சொல்ற மாதிரி இல்லையா? அந்த போராடலன்னு சொல்லி மறைமுகம் அட்டாக் பண்ற மாதிரி இல்லையா? நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 40 எம்பிகளும் நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய நிதிகளை கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொடுங்கன்னு தொடர்ந்து நாடாளுமன்றத்தை அமளியில் தான் இருக்கிறாங்க. சுமூகமா ஒவ்வொரு நாள் நாடாளுமன்றம் நடந்ததாக இல்லை. அப்ப அவர்கள் இன்னைக்கு அதிகாரம் கையில் இருக்கு. அதிகாரத்தை எல்லா பக்கம் பரவி வச்சிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜனநாயக ரீதியாக போராடுறாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஆளுநர்களை மாநில அரசே நியமிக்கலாம்ங்கிற ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வராங்க திமுக. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஃபைட் பண்ணி அதுக்கான உரிமையை வாங்கியிருக்கு திமுக. மறுக்க முடியுமா?
போன அதிமுக ஆட்சி காலத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் சூரப்பாங்கிற ஒரு வடமாநில கர்நாடகத்தை சேர்ந்தவர் வந்து விசியா போட்டாங்க, வைஸ் சான்சலராக. அதுக்கு பெரிய சர்ச்சையாச்சு, அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுநரை மாநில அரசு தான் நியமிக்கும். தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநரை மாநில அரசு தான் நியமிக்கணும்னா முடியாதுன்றாங்க. ஒரு பெரிய பிரச்சனை வருது, கோர்ட்டுக்கு போகிறாங்க. சட்ட ரீதியாக போராட்டத்தை நடத்தி அந்த உரிமையை வாங்கி கொடுத்தது திமுக. சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு வந்துருச்சு ஆர்டர், நீ மாநில அரசு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களில் வேந்தரா போடலாம். இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? அதாவது அறகுறை அரசியல். நம்ம இதை பற்றி நம்ம டீப்பாக பேசினா அவங்களுக்கு புரியவும் செய்யாது. நம்ம இவ்வளோலாம் பேசிட்டு இருக்கோம், அவங்களுக்கு புரியாது. முதல் மாநாட்டில் கூட ஆளுநர் முறை வேணான்னு தானே அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பேச்சு எடுக்கிறது இல்லை அவர். இப்போ பேசியிருக்கணுமா இல்லை? இதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? அதுக்கு ஏன் பேசல? அது அவருடைய தனிப்பட்ட வெறுப்பை மீண்டும் மீண்டும் பேசிட்டு இருக்காரு. இப்போ தொடர்ச்சியாக வந்து எந்த ஒரு அரசியலுக்குள்ளேயுமே போகாம வெறும் மேம்போக்கான அரசியலை மட்டும் பேசிக்கிட்டு ஒரு ட்ரெண்டை செட் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் நீடிக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, அவரால் வந்து அரசியல் ரொம்ப நாள் காலம் நகர்த்தி கொண்டு போக முடியாது. இந்த தேர்தலோடு அவர் கண்டிப்பாக அடுத்த படத்துக்கு போயிடுவார். இந்த தேர்தலில் ஓட்டை பிரிக்கிறதுக்கு இறக்கப்பட்டிருக்காரு. அது விஜய்க்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த லிமிட்டா ஓட்டை பிரிக்கிறதுக்கு இந்த பேச்சு போதும், இந்த அரசியல் போதும் அப்படிங்கிற முடிவு கொண்டுட்டார் அவர். ஓகே சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ காங்கிரஸ் பத்தியான பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் சைடுலேருந்து தாவேகா சைடும் வந்து இப்போ நீங்க சொன்னீங்கன்னா தாவேகா கூட கூட்டணிக்கு வந்து யாரும் போகல, யாரும் பேசல, அது வந்து தனித்திறப்பு கட்சின்னு சொன்னீங்க. ஆனா காங்கிரஸ் சைடுல கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்களே தாவேகா கூட போகக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை டீலிங்ல இருக்கு இல்லையா? அப்ப தாவேகா ஒரு பொருட்டா முயற்சி தான் இவங்க போக ட்ரை பண்ணி யாரு பேசியிருக்கிறா? அதிகாரப்பூர்வ செய்தி வந்திருக்கிறா? பிரவீன் சக்கர் சிந்திச்சிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் தனிப்பட்ட முறையில் பேசுறேன்னு. பிரவீன் சக்கரவர்த்தி யாருக்கா தெரியுமா? 6 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட அத்ரைஸ்டு தமிழ்நாடு ஸ்டேட் காங்கிரஸ் பிரசிடென்ட் செல்வ பிறந்தகை, நாங்கள் கூட்டணி சம்பந்தம் பேசிகிட்டு இருக்கிறோம், பேசுகிறோன்றார். அடுத்து யார்? பாச்சிதம் இந்தியாவினுடைய அமைச்சராக இருந்தார், அவர் அங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறார், மற்ற எல்லாரும் பேசுகிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியும் வேலுச்சாமிக்கும் 2 பேரும் தான் திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் திமுக மீது வெறுப்பு. அப்போ இந்த கூட்டணிக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேணும்னு பண்ணிட்டு இருக்காரு. ஏன் நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டார், இது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையாது, தனித்து ஆட்சி தான், ஆனால் சகோதரத்தோட ஆட்சி. ராகுல் வந்து என்னுடைய சகோதரரை போன்றவர் டிக்ளேர் பண்ணிட்டார்ல. நீங்கள் ஏதாவது மறுபறிக்கை வந்துச்சா? காங்கிரஸ் தரப்புல எதிர்ப்பு வந்துச்சா? இல்லை. திமுக தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்க மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் 2016 ஒரு பெரிய தோல்வி. அத்தனை கட்சி சேர்ந்து ஒரு தேர்தல் செஞ்சாங்க, மக்கள் நல கூட்டணி, பெரிய தோல்வி. அது மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு திட்டம், மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டணி. அதான் தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக பொறுத்தவரைக்கும் நம்ம தெளிவாக சொல்லிட்டாங்க. காங்கிரஸ்குள் இருக்கக்கூடிய சில சங்கிகள் இந்த கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு பேசிட்டு இருக்காங்களா ஒழிய மற்றபடி அது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். மகளிருக்கான உரிமை தொகை வந்து 5000 வந்து போடப்பட்டிருக்கு சார். இந்த 5000மே விஜய் அவர்களுடைய வருகையை பார்த்து அந்த அச்சத்துல தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டிருக்கிறதா வந்து சொல்றாரு மேடையில. இது வந்து யானையை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை மாதிரி தான் விஜய் பேசிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக இது என்ன நடக்குது அப்படின்னா அது நிறையா இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசணும் இருந்தால் அதாவது திட்டங்களை ஸ்கீம்ஸை வந்து இந்தியா முழுவதும் நிற்பாட்டணுங்கிறது தான் பாஜகவினுடைய திட்டம். இந்த இலவச திட்டங்களை கொடுக்கக்கூடாது. அது தமிழ்நாட்டில் பெருசாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணுறாங்க, இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்த ஸ்கீம் தான் அப்படியே அவங்க எல்லா மாநிலத்துக்கும் அப்ளை பண்ணுறாங்க. காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், மகளிர் விடியல் பயணமாக இருக்கட்டும், மாதம் 1000 ரூபா இருக்கட்டும், எல்லாம் பாஜக இன்னைக்கு பல மாநிலங்கள் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு ஜெயிச்சிருக்கு. பார்த்துட்டு இருக்கோம், பீகாரில் இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இதை கண்டினியூ பண்ணி கொண்டு போக முடியாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக ஒரு ஆதரவாளர் ஒருத்தர் வச்சு உச்சநீதிமன்றத்தை வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் வந்து பேன் பண்ணுங்க. அநேகமாக அந்த வழக்கு சில நாட்களில் வரப்போகுது. வந்துச்சுன்னா ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்க பணம் நின்று வரும். அப்போ இதை வாங்கி ஒருத்தருக்கு மாதம் 12,000 ரூபா வாங்குறாங்க ஒரு பெண், அவங்கிறது ஒரு சுயமரியாதையான ஒரு விஷயம். ஒரு வயதானமாக இருக்கிறாங்கன்னா தன்னுடைய கணவரையோ தன்னுடைய மகனையோ யாரையும் சாராமல் தனக்கு வருஷத்துக்கு ஒரு 12,000 ரூபா பணம் வருது அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு சுயமரியாதை. அது நின்றக்கூடாது. தேர்தல் நேரத்தில் அந்த ஒரு வேலையை பாஜக செய்யறப்போ தான் வேக வேகமாக அது என்ன பண்ணுறாங்கன்னா 3 மாதத்துக்கு உண்டான பணத்தை இப்பயே போடுவோம், அடுத்த ஆட்சி வந்த பிறகு இந்த வழக்கு போட்டாங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு வேக வேகமாக மிக சாதுரியமாக புத்திசாலித்தனமாக ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. உடனே விஜய் வந்திருக்கிறதுனால தான் போடுறாங்கல்ல, அந்த வழக்கு வரப்போது அதுக்காக முந்திக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார்.